சார், அந்த ரெட்டை நாங்க எத்தனை வருஷமா தேடுறோம் தெரியுமா சார்? அவன் அவ்வளவு லேஸ்ல சிக்க மாட்டான் சார். நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவனை துரத்திட்டு போனீங்க. அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? தெரிஞ்சு சார். அவன் பேர் மருது. என்னது மருதா? அவன் பேர் மருதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என் அத்தை ரேவதிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளையே அவன் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டு மாப்பிள்ள தான் ரெட்டா? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவன் தான் ரெட்டுன்னு நல்லா தெரியுது சார். ஆனா அவன் கையில இருக்கிற பெயிண்ட் கரையை மட்டும் வச்சு நாம அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். இதை ஆதாரமா வச்சு நம்ம பண்ணாலும் அதை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவனை நாம இப்போதைக்கு ரகசியமா கண்காணிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் சார். நீ எங்க போனாலும் எம்டி சார் வந்துருவாரு நீ தானே சொல்லுவ. இதெல்லாம் எம்டி சார் என் மேல உள்ள விருப்பத்துல பண்ணிருந்தா நிச்சயமா அவர் கல்யாணத்துல வந்து அவர் தான் தாலி கட்டுவாரு. அப்படிதானே? ஏய் ரேவதி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா உனக்கு? இல்லக்கா, உன்கிட்ட பேசி பேசி நடந்தது சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்ப சொல்லு, அவர் என்ன விரும்புறது உண்மைனா என் கழுத்துல அவர் தான் தாலி கட்டுவாரு. அப்படிதானே? ஆமா ரேவதி, ஆனா அதுக்காக நீ கல்யாணம் வரைக்கும் போய் ரிஸ்க் எடுக்கணுமா? இதுக்கு பேரு ரிஸ்க் இல்லக்கா, நீ சொன்ன விதி. பாப்போம், ஜெயிக்கிறது விதியா இல்ல என்னை எப்பவும் குழப்பத்துல வச்சிருக்கிற எம்டி சரோட வீண் பிடிவாதமான கல்யாணம் அன்னைக்கு பாப்போம். ஏய், நீ போட்டி போடுறது உன் விதி கூட இல்லடி, உன்னை தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் கூட. உனக்கு தான் அவர் யாருன்னு தெரியல. நிச்சயமா இது எல்லாத்தையும் நடத்துற அந்த தெய்வத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமியை கும்பிட போனேன். அவர் குலசாமின்னு சொன்னது எங்க கார்த்தி தம்பியை தான். அம்மா, கார்த்தி தம்பி தான் அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. ஊரு பிரச்சனை வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தம்பி தான் தீர்த்து வைப்பாரு. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரிமா. என்ன இது, எல்லாரும் கார்த்தியை பத்தி ஊருக்குள்ள பெருமையா பேசினாங்க. ஆனா உதவி கேட்டு வந்தவங்களை இப்படி தரைக்குறைவா பேசுறாரே. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? படிக்க உதவி கேட்டு வந்தா அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? அவங்க படிப்புக்கு உதவி கேட்டு வந்தாங்க, பிச்சை கேட்டே இல்ல. அதையே உங்களுக்கு புரியல? பாவம் அவங்க. பாவமா? யாரு அவங்களா? அடுத்தவங்களுக்கு பாவம் பார்த்தா நமக்கு தான் பாவம் பிடிக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன வேணாலும் கதை சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் நம்பி ஏமாறக்கூடாது. ஏமாத்துறவங்க நீங்க கேவலமா பேசினதும் கிளம்பி போயிருக்க மாட்டாங்க. உனக்கு உலக விஷயமே தெரியல. இந்த மாதிரி பிச்சைக்கார ஆளுங்களுக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஊர்க்காரங்க இவரை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா? இல்ல ஊருக்காக நல்லவர் மாதிரி நடிக்கிறாரா? இல்லையே, படிப்புக்கு பணம் கேட்டதுக்கு இவர் நடந்துட்டதை பார்த்தா சந்தேகமா இருக்கே. ஒன்னும் புரியலையே. ஏய்யா கார்த்தி, யார் இந்த பொண்ணு? ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. கூட ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ உதவி கேட்குற மாதிரி தெரியுதியா? நான் என்னன்னு கேட்குறேன் பாட்டி. அண்ணே, ஐயா அங்க நிக்கிறாங்கல்ல, அந்த அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களா? சரிங்க ஐயா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இல்லம்மா, அம்மா தம்பி கூப்பிடுறாரு, போய் பாருங்க. போங்க, தயங்காதீங்க, போங்கம்மா போங்க. ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. வாங்க போலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என்னாச்சுமா? அங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இது என்னோட பொண்ணு, 5வது படிக்கிறா.
என் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாம இருக்கு. என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என்கிட்ட பணமே இல்ல. அதான் யாராவது இந்த முறை உதவி பண்ணா அடுத்த முறை நான் ஏதாவது வேலைக்கு போய் என் பிள்ளைய படிக்க வச்சிருவேன். கண்ணு, உன் பேர் என்னடா? என் பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரி. இந்தாங்கம்மா, இந்த பணத்தை அவ படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்க, இதுல ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி தம்பி. ஊரெல்லாம் உதவி கேட்டு அவமானப்பட்டதா மிச்சம். ஆனாலும் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். கேட்டாலும் உதவி பண்ற தயங்குற இந்த காலத்துல கூப்பிட்டு உதவி பண்றீங்க. நீங்க என்னைக்கும் குழந்தை குட்டியோட ஆயுசுக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். குட்டி, நல்லா படிக்கணும், சரியா? ஓகே அங்கிள். ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. பிள்ளைய நல்லா படிக்க வச்சிரு. நல்லா படி என்ன? ராஜா சேதுபதியோட பேரு கார்த்தியா. அவரே உங்களுக்கு பணம் கொடுத்தாரு? அவரேதாம்மா. ஹெல்ப் கேட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்தப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னாரே. அதுவும் இல்லாம நான் வரும்போது கார்த்தி வீட்ல தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு? ஒருவேளை கார்த்தி நிஜமாவே இந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரோ? நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரே குழப்பமா இருக்கேன். அம்மா, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவரை காட்ட முடியுமா? வாங்கம்மா, நான் கூட்டிட்டு போறேன். அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். ஐயோ, அந்த தம்பி இங்கேயும் காணுமேம்மா. ஒருவேளை சன்னதிக்கு போயிருப்பாரோ? அங்க போய் பார்க்கலாமா? அங்கதானே நாம பார்த்துட்டு வந்தோம். இங்கேயும் இல்லைன்னா ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாரோ? இல்லம்மா, அவரு வீட்டுக்கு கிளம்பலாம் வாய்ப்பில்ல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. வாங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிருப்பாரோ? இல்லம்மா, இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்க போதான். கோயில் காரியத்தோட முழு பொறுப்பையும் அந்த தம்பி தான் ஏத்து செய்தான். அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க எங்கேயாவது தான் இருப்பாருமா. அம்மா, கார்த்தி மாமா அங்க இருக்காங்க.